Assalamu alaikum. Inshallah, இன்னைக்கு பார்க்க போற Submitters Perspective article, November 2020 edition, title Blessings, அருட்கொடைகள். சூரா 14 வசனம் 34. இன்னும் நீங்கள் அவரிடம் இறைஞ்சி பிரார்த்திக்கின்ற எல்லா வகையான விஷயங்களையும் அவர் உங்களுக்கு தருகின்றார். கடவுளின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் உங்களால் ஒருபோதும் அவற்றை முழுமையாக எண்ணிவிட முடியாது. நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுபவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். சூரா 16 வசனம் 18. கடவுளின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் அவற்றை உங்களால் முழுமையாக அறிந்து கொள்வது சாத்தியம் கிடையாது. கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். பிளெஸ்ஸிங்ஸ், அருட்கொடைகள் அப்படின்ற வார்த்தைக்கு கூகுள்ல 3 டெஃபினிஷன்ஸ் தராங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், கடவுளுடைய ஆசி மற்றும் அவருடைய பாதுகாப்பு. ரெண்டாவது டெஃபினிஷன், கடவுளுடைய ஆசையையும் அவருடைய பாதுகாப்பையும் கேட்கறதுக்கான ஒரு பிரேயர். மூணாவது டெஃபினிஷன், நம்மளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் பிளெஸிங் அப்படின்றதான் மூணாவது டெஃபினிஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தோம்னா, கடவுளுடைய ஆசையும் அவருடைய பாதுகாப்பும். இது அல்லாவோட மர்சி, அவரோட கருணையா இருக்கு. அவருடைய கருணை தான் இந்த பிரபஞ்சம் இருப்பு நிலையில இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அண்ட் அவர் அதை தொடர்ந்து அந்த இருப்பு நிலையில இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சூரா 7 வசனம் 156 பார்த்தோம்னா, கடவுளுடைய கருணை எல்லா விஷயங்களையும் சூழ்ந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி தருது. அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்ற ஒவ்வொரு மணி நேரமும், அதுல நம்மளுக்கு தந்திருக்க ஒவ்வொரு நிமிஷமும், நம்ம வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு செகண்டுமே கடவுளுடைய கருணையில நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்கா தான் இருக்கு. அது நம்மளுக்கு சொல்றாங்க 14 சூரா 14 வசனம் 34லயும் சூரா 16 வசனம் 18லயும் அல்லாவோட பிளெஸிங்ஸ் எண்ணில் அடங்காததா இருக்கு அப்படின்னு. செகண்ட் டெஃபினிஷன், அல்லாவுடைய ஆசையையும் அவருடைய பாதுகாப்பையும் கேட்கறதுக்கான ஒரு பிரேயர். இதுல நம்ம கேட்கறதுக்கு, நம்ம அல்லாட்ட இறைஞ்சிற எல்லா விஷயங்களுமே அடங்கிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல பார்த்தோம்னா, அவருடைய கருணையால எல்லாம் அடங்குனா எல்லாமே அப்படின்னா, நம்ம இந்த பூமியில இருக்கோம்னா அதுக்கு காரணமான இந்த புவி ஈர்ப்பு சக்தி, நம்மளுக்கு வானத்துல இருந்து அல்ல நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்க தண்ணி, மழை நீர், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல அடங்கிரும். செகண்ட் அல்ல பர்டிகுலரான குறிப்பிட்ட பிளெஸிங்ஸ், அது எதெல்லாம் நம்ம அல்லாட்ட இறைஞ்சி பிரார்த்திக்கிறோமோ அதனால நம்மளுக்கு எதெல்லாம் அல்லா தராங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அல்லா நம்மளுக்கு நம்மளை படைச்ச அந்த கிரியேட்டரோட நம்ம தொடர்புல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தொடர்பு தொழுகைய நிலைநாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படும். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அதெல்லாம் நம்மளுக்கு அமைச்சு தராங்க. இந்த மாதிரி நம்ம அல்லாட்ட எதெல்லாம் கேட்கிறோமோ, இறைஞ்சி பிரார்த்திச்சு அதுக்காக அல்லா நம்மளுக்கு தந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த செகண்ட் டெஃபினிஷனுக்குள்ள வந்துடும். சூரா 17 வசனம் 11 அல்லா சொல்றாங்க, மனிதன் ரொம்ப அடிக்கடி அவனுக்கு எது கெட்டதோ, எது அவனுக்கு தீங்கு விளைவிக்குமோ அதை தரும்படி அவன் இறைஞ்சி பிரார்த்திக்கிறான் அப்படின்னு. ஸோ எப்பவுமே நம்ம என்னெல்லாம் கேட்கறோமோ அது அல்லா கொடுத்துருவாங்க அப்படின்னு கிடையாது. அல்லா நம்மளுக்கு என்ன தேவையோ, அது எப்போ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஷால்லா கண்டிப்பா கொடுப்பாங்க. நம்மளுக்கு அது நல்லதா இருக்கும் பட்சத்துல. மூணாவது டெஃபினிஷன், நம்மளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 டெஃபினிஷனுமே உள்ளடக்கியதா இருக்கு. அண்ட் இதுல எக்ஸ்ட்ராவா இருக்கிறது என்னன்னா, நம்ம நன்றி செலுத்துறது, எதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காது. ஸோ அல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லாமே, அந்த முன்னாடி பார்த்த கிராவிட்டியா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், இல்ல தொழுகையா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியா மெட்டீரியலிஸ்டிக்கா என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா, நம்ம அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும். இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த பிளெஸிங்ஸ், அந்த நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு நம்ம எப்பவுமே நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும்
அல்லாஹ் வந்து நம்ம எப்பவுமே வந்து அல்லாஹ் கிட்ட எப்பவுமே நன்றியுடையவங்களா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில இருந்து எல்லா டிராமாவையும் எல்லா நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து நீக்கிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் என்னெல்லாம் நம்மளால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரியற விஷயங்கள் எல்லாத்தையுமே எண்ணி எண்ணி நம்ம வந்து அல்லாஹ்க்கு தொடர்ந்து நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளால வந்து அதை ஒருபோதும் ஃபுல்லா சூழ்ந்துட முடியாது அல்லாஹ்வோட பிளெஸிங்ஸை. ஸோ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கவுண்ட் பண்ணி சொல்றதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. அண்ட் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்க எல்லா பிளெஸிங்குமே வந்து புரிஞ்சுக்கிற சக்தியும் வந்து நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு புரியாம அல்லாஹ் வந்து எவ்வளோ பிளெஸிங்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால நம்மளால நன்றி செலுத்த முடியாது. ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே தொடர்ந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அல்லாஹ்க்கு வந்து நம்ம அவர் கொடுத்துருக்க பிளெஸிங்ஸ்க்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். எனக்கு வந்து அல்லாஹ் நாலேஜோட பிளெஸிங்கையும் நம்பிக்கையோட பிளெஸிங்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கடவுளுக்கு நன்றி. சூரா 30:56. அறிவையும் மற்றும் விசுவாசத்தையும் கொண்டு அருள்பாலிக்கப்பட்டவர்கள் கடவுளின் கட்டளைக்கிணங்க மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாள் வரை நீங்கள் நிலைத்திருந்தீர்கள். இப்போது இதுதான் மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாளாகும். ஆனால் நீங்கள் இதனை அடையாளம் காண தவறிவிட்டீர்கள் என்று கூறுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து என்னோட சைல்டுஹுட்க்கு உங்களை எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். February 21, 1975 அதுதான் வந்து நான் பிறந்த இயர். ஸோ அந்த டைம்ல எல்லாருமே வந்து நம்ம பிறந்தப்போ நம்மளுக்கு பேச தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது, எதுவுமே தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு செவிப்புலனையும் கண் பார்வையும் மூளைகளையும் கொடுத்தாங்க. அதை வச்சு நம்மளுக்கு சுத்தி என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதை பார்த்து நம்மளை வந்து எல்லாம் கத்துக்க வச்சாங்க. இந்த கத்துக்கிற ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா தான் இருந்தது. ஆனா இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயமா தான் நம்ம வந்து கத்துக்கிட்டோமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து 3 வயசா இருக்கிறப்போ எங்க அம்மா வந்து மற்ற பேபிஸையும் வந்து பேபி செட் பண்ணுவாங்க. மற்ற குழந்தைங்களை வந்து எங்க அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னுடைய பார்வையும் என்னுடைய மூளையும் யூஸ் பண்ணி நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து எதெல்லாம் வேணுமோ நான் எதெல்லாம் போய் எடுப்பனோ அந்த விஷயங்கள் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஏமா ரொம்ப கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வந்து வச்சாங்க. நான் எடுக்க முடியாத மாதிரி ஆன இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட இருந்த இன்னொரு பேபி அது வந்து என்னோட இன்னும் கொஞ்சம் பெரிய பேபி அதுவும் நானும் சேர்ந்து வந்து ஒரு பிளான் போட்டோம். எனக்கு வந்து எட்டாத ஆனா வந்து பேபி கெட்டக்கூடிய ஒரு இன்னும் கொஞ்சம் ஹைட்டான இருக்கிற ஒரு கேபினெட்ல இருந்து எனக்கு என்ன வேணுமோ அதை எடுக்கிறதுக்கு வந்து நானும் அந்த பேபியும் சேர்ந்து வந்து பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து அப்போ சின்ன பேபிஸ் தானே. ஸோ எங்க பிளான் என்னன்னா, அந்த பையன் வந்து அந்த கேபினெட் கீழே நின்றுகிட்டு இருக்கப்போ நான் அவன் மேலே ஏறி எனக்கு தேவையான விஷயத்த எடுத்துக்கிறது தான் எங்களோட பிளானா இருந்துச்சு. எங்களோட இந்த பிளான் வந்து சக்சஸ். நான் வந்து கீழே வந்துட்டேன். நான் என்னதை எடுத்தனோ அது எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து பேபி ஆஸ்பிரின். ஸோ அவங்க வந்து அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த பேபி ஆஸ்பிரின் வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் பாப்பாவாக இருந்த டைமில் எங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல கேண்டி மாதிரி நல்லா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ஸோ கடவுளுக்கு நன்றி, அவர் வந்து எனக்கு அந்த அறிவை கொடுத்து ஒரு தடை இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றத யோசிச்சு பண்றக்கூடிய ஒரு அறிவை வந்து எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அது மட்டும் இல்லாம நம்ம பண்ணக்கூடாத விஷயத்த நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றத வந்து என்னோட அம்மாவோட அடி மூலமா எனக்கு வந்து அதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வயசாச்சு. எனக்கு வந்து 5 வயசு இருக்கிறப்போ நான் வந்து வார்த்தைகளோட அறிவை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்காக அம்மா வந்து எனக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி வச்சுருந்தாங்க. அண்ட் அப்போ தான் வந்து மழை பெஞ்சு நின்று இருந்தது. ஸோ எனக்கு வந்து வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசை. நம்ம போகிற வரைக்கும் வெளியே போய் விளையாடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சேன்.
ஆனா எங்க அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து போகக்கூடாது, ஏன்னா நான் வந்து வெளியே போய் விளையாடினேன்னா என்னோட க்ளோத்ஸ் எல்லாமே வந்து அழுக்காயிடும், நம்ம வந்து வெளியே போகணும், இப்பதான் மழை பெஞ்சிருக்கு, ஸோ வெளியே போய் விளையாண்டா வந்து கண்டிப்பா அழுக்காயிரும் அப்படின்னு எங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத வந்து நான் ஸ்டடி பண்ணேன். அதை வந்து ஃபுல்லாக நான் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஸோ வந்து க்ளோத்ஸ் அழுக்காகிறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ க்ளோத்ஸ் அழுக்காகாமல் நம்ம விளையாண்டோன்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம போய் விளையாண்டுக்கலாம் அப்படின்றது தான் வந்து எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ 5 minutes கழிச்சு எங்கள் அம்மா என்னை தேடி வந்தாங்க. அவங்க வெளியே வந்து பார்த்தப்போ நான் வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு, அது அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக கழட்டி வச்சுட்டு நான் வந்து வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ அல்லா, வார்த்தைகளை வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி, நம்மளுக்கு பயனளிக்கிற மாதிரி அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கற்று தந்ததுக்கு அல்லாவுக்கு நன்றி. அண்ட் இதுவும் வந்து எனக்கு ஒரு நம்ம செய்யக்கூடாதது செஞ்சா, ஓவரா செஞ்சா என்ன தண்டனை கிடைக்குமோ தண்டனை கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து இதுவும் எனக்கு வந்து சொல்லி தந்துச்சு. ஸோ என்னோட வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு வந்து நிறைய அருட்கொடைகள், நிறைய அறிவை வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து எதெல்லாம் நான் தவறா செஞ்சனோ அதுக்கான தண்டனையும், அப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து அல்லாஹ் எனக்கு வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ ஒரு குழந்தையா இருக்கிறப்போ எனக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான நாலேஜ், முக்கியமான அறிவுன்னு எதை சொல்வேன்னா, நம்மளை படைச்சவர் கிரியேட்டர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் பத்தின ஒரு அறிவு தான். ஸோ பழைய ஏற்பாடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 கமாண்ட்மெண்ட்ஸ், கடவுளை மட்டும் வழிபடணும் அண்ட் வந்து இணைதெய்வம் எதையும் அமைச்சுக்க கூடாது அப்படின்றது தான் என்னோட ஃபேமிலியோட பிலீஃப் சிஸ்டம், என்னோட ஃபேமிலியோட நம்பிக்கையா இருந்துச்சு. தேங்க்யூ அல்லா, எனக்கு வந்து என்னோட இட்டர்னல் வாழ்க்கைய சுவனத்துல நான் வந்து இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து வழிவகுக்கிற ஒரு அறிவை எல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ என்னோட லேட் டீன் இயர்ஸ்ல, டீன் ஏஜ்லேயே வந்து லேட் டீன்ஸ்ல வந்து நான் வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம எப்படி வந்து இந்த இருப்பு நிலைக்கு வந்தோம், நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, எப்படி வந்துச்சு, நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்றத பத்தி நான் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சேன். தேங்க்யூ அல்லா. அப்போதான் வந்து அல்லாஹ் எனக்கு பார்க்க முடியாத விஷயத்துல வந்து எனக்கு நம்பிக்கையும் அதுல வந்து எனக்கு விசுவாசத்தையும் வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்தாங்க. இன்னும் நிறைய அருட்கொடைகள் அல்லாஹ் வந்து மெசஞ்சர் ஸ்கிரிப்சர் ஞானம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் எனக்கு அருள் பாலிஞ்சாங்க. எனக்கு ஒருபோதும் தெரியாத விஷயத்த வந்து அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சூரா 2 வசனம் 151, நம்முடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காகவும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்பிப்பதற்காகவும் மேலும் நீங்கள் ஒருபோதும் அறியாதிருந்தவைகளை உங்களுக்கு கற்பிப்பதற்காகவும் உங்களுக்கிடையிலிருந்து ஒரு தூதரை அனுப்புவது அருட்கொடைகளாகும். ஸோ எனக்கு சின்ன வயசுல வந்து டீனேஜ்ல இருக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு பைபிளை வந்து கிஃப்டா கிடைச்சிச்சு. அப்போதான் வந்து நான் முதல்ல ஸ்கிரிப்சர் வேதத்தை வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதை நான் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து எனக்கு ஜீசஸோட லைஃப் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் வந்து ஒரு மாரலான ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கைய மாரல் பேஸ்லெஸ்ல நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து அமைச்சுக்கிறது, அதுக்காக நம்ம லைஃப் ஸ்டைல எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் புதிய ஏற்பாடை வந்து ரொம்ப வருஷமா படிச்சேன். அண்ட் வந்து ஒரு 18 வயசு இருக்கிறப்போ வந்து பழைய ஏற்பாடை நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ வந்து அந்த வரலாற்றில் நடந்த அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்து அதனால ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் வந்து முழு பைபிளையும் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அல்லாஹ் வந்து ஸ்கிரிப்சர் மூலமா எனக்கு வந்து பிளஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடவுளுடைய அருளால பைபிளை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் அதுல இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து அதுல இருக்க முரண்பாடுகளை வந்து நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். அல்லாஹ் வந்து எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க. அண்ட் அதுல கொஞ்ச நாள்லயே வந்து அல்லாஹ் வந்து எனக்கு குரானை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. நான் வந்து என்னோட ஸ்டடியை ஸ்கிரிப்சரை நான் படிக்கிறத வந்து தொடர்ந்தேன்.
2 புக்கையுமே கம்பேர் பண்ணேன். கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தேன். குரான் தான் வந்து நான் என் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய, நான் என் வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டிய வேதமா குரானா இருக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு முடிவெடுத்தேன். இது வந்து ஒரு மாபெரும் அருட்கொடை. ஸோ ஒரு பாரம்பரியவாதியா ஒரு 20 வருஷம் என் வாழ்க்கைய வந்து நான் வாழ்ந்துட்டேன். அது அப்போ வந்து எனக்கு என்னன்னா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப திணறடிக்க கூடியதா வந்து தோணுச்சு. நான் வந்து ரொம்ப நிறைய டைம் வந்து ஊக்கம் இழந்திருக்கேன். எனக்கு வந்து நம்ம சொர்க்கத்தை அடையணும்னா இவ்வளோ விஷயங்கள் செய்யணுமா, இவ்வளோ நிறைய விஷயம் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப டிஸ்கரேஜிங்கா இருக்கும். நிறைய வாட்டி வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணியிருந்தேன். அப்பதான் வந்து அல்லாஹ் எனக்கு ஞானத்தை கொண்டு அருள் பாலிஞ்சாங்க. ஒரு 2 வாரம் நான் வந்து ஃபுல் மென்டல் பிரேக் டவுன், ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். அப்பதான் வந்து அல்லாஹ் எனக்கு வந்து வயசு 39. அப்போ கரெக்டா அல்லாஹ் வந்து என்ன மஸ்ஜித் துக்ஸான்ல வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. என்னோட கடந்த கால அறிவால, அதுல அல்லாஹ் எனக்கு தந்த அந்த அறிவால என்னை வந்து உடன்படிக்கை தூதரை அடையாளம் காண்ற அந்த ஞானத்தை வந்து அல்லாஹ் எனக்கு தந்தாங்க. அவரோட டிரான்ஸ்லேஷன், அவரோட சான்றுகள், இது எல்லாத்தையும் வந்து அடையாளம் காணக்கூடிய அந்த ஞானத்தை வந்து அல்லாஹ் எனக்கு ஒரு பிளெஸிங்கா கொடுத்தாங்க. தேங்க்யூ அல்லாஹ். எனக்கு 40 வயசா இருக்கிறப்போ அல்லாஹ் வந்து எனக்கு அறிவை கொடுத்து, எனக்கு வந்து விசுவாசத்தை கொடுத்து, ஒரு டிஸ்பியூட் பண்ண முடியாத ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃபோட ஒரு மெசஞ்சரை கொடுத்து, ஒரு வேதத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து அல்லாஹ் வந்து எனக்கு அருள் பாலிஞ்சாங்க. என்னை தூய்மைப்படுத்திக்கிறது எப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒருபோதும் அறியாத விஷயத்த அல்லாஹ் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னா, எப்போதுமே கடவுளை மட்டும் எல்லா டைமுமே நம்ம வந்து வழிபடணும் அப்படின்றது. ஸோ இந்த பிளெஸிங்ஸ், இந்த அருட்கொடைகள் எல்லாமே அல்லாஹ் எனக்கு இன்னும் கொடுத்திருக்க நிறைய அருட்கொடைகளோட ஒரு பேஸா தான் வந்து அமையுது. ஸோ குரானை பயன்படுத்தி நான் வந்து பார்த்தேன்னா, அல்லாஹ் எனக்கு வந்து அருட்கொடைகளா இன்னும் எவ்வளவு விஷயம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து என்னால உணர முடிஞ்சது. அல்லாஹ் வந்து எனக்கு எப்படி நம்மளோட மார்க்க கடமைகள் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. தொழுகையா இருக்கட்டும், ஜக்காத், ஹஜ், நோன்பு எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம கரெக்டா செய்யணும், சந்தோஷமா எப்படி இருக்கிறது, சந்தோஷத்தை கொடுத்து அல்லாஹ் பிளஸ் பண்ணியிருக்காங்க. அல்லாஹ் வந்து எப்படி எனிமிஸ், எதிரிகளை வந்து நண்பர்களாகிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அக்ரஸர்ஸ், அடக்குமுறை செய்கிறவங்கள்ட்ட இருந்து எப்படி நம்மளை வந்து பாதுகாக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்பிக்கையாளர்கள்ட்ட கனிவோட இருக்கணும், நம்ம மறுப்பவங்கள்ட்ட வந்து கடுமையா இருக்கணும். அல்லாஹ்வோட பாதையில எந்த பயமுமே இல்லாம நம்ம வந்து பாடுபடணும். அதில் நம்மளுக்கு கொடுத்திருக்க நல்ல வாழ்வாதாரங்கள், நல்ல ஒரு மாரலான ஒரு பண்பு, திருப்தி, குழந்தைகள், பேர குழந்தைகள், நம்மளுக்கு மேல ஒரு கூரை இருக்கு, நம்மளுக்கு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்திருக்க எல்லா வாழ்வாதாரங்கள், இன்னும் நம்மளால சூழ்ந்து கொள்ள முடியாத, புரிஞ்சுக்க முடியாத, எண்ணலடங்காத அவ்வளோ அருட்கொடைகளை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து என் மேல ஒரு அருட்கொடைய வந்து மழையா, ஒருபோதும் முடிவில்லாத ஒரு மழையா வந்து என் வாழ்க்கை ஃபுல்லா பொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்து நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அல்லாஹ் வந்து நம்மள்ட்ட சொல்றாங்க, நம்ம வந்து வெற்றி அடையணும்னா அவரோட பிளெஸிங்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து குரான்ல சொல்லித்தராங்க. அண்ட் வந்து யாரெல்லாம் அதை வந்து டிஸ்ரெகார்ட் பண்றாங்களோ, யாரெல்லாம் அதை வந்து உதாசீனப்படுத்துறாங்களோ, அதுல கவனம் இல்லாம இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தண்டனை தரதுல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்மளுக்கு குரான்ல சொல்லித்தராங்க. ஸோ இன்ஷால்லா நான் வந்து இன்னொரு வசனத்தோட இந்த ஆர்டிக்கலை வந்து முடிச்சுக்கிறேன். அந்த வசனத்துல வந்து நம்ம அல்லாட்ட அவருடைய அருட்கொடைகளுக்காக இறைஞ்சுவோம். சூரா 3 வசனம் 194. எங்கள் இரட்சகரே, உம்முடைய தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீர் வாக்களித்த அருட்கொடைகளை எங்கள் மீது பொழிவீராக. மேலும் மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாளில் எங்களை கைவிட்டு விடாதீர். நீர் ஒருபோதும் வாக்குறுதியை முறிப்பவர் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேரு ராபர்ட். சலாம் அலைக்கும்.